நீங்க ஒரு இடத்துல இந்த பள்ளிக்கூடத்துல இந்த 5 ஆண்டுகளா 5 ஆண்டுகளா இந்த பள்ளியில படிச்சு இந்த பள்ளிகளுக்கு 6வது ஊராட்சி ஒன்ற தோட்ட பள்ளியில படிச்ச பையன், சத்யா டீச்சர்கிட்ட படிச்ச பையன், சுர்ணவா டீச்சர்கிட்ட படிச்ச பையன், அவங்க மனிதருள் மாணிக்கமாக இருந்தார்கள், மாண்புமிகு மாணவர்களாக இருந்தார்கள்ன்ற ஒரு பேரை நீங்க வாங்கிட்டாங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது தனக்கென வாழாத பிறருக்காக வாழும் வாழ்க்கையை நாம் எண்ணத்தில் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். பிறர் நலனை விரும்ப வேண்டும். அப்படி விரும்பணும் சொன்னா நம்மளுக்கு என்ன அடிப்படையான தேவை? தன்னை போல் பிறரையும் நேசிக்கும் நேசிப்பு வேண்டும். இப்ப தன்னை போன்று பிறரை நேசிக்கும் நேசிப்பு வேணும்னு சொன்னா, ஆனா தன்னை போல பிறரை நேசினா தன்னை நேசி முதல் ஒரு அர்த்தம் உள்ள இருக்குன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேன். தன்னை நேசிக்க வேண்டும். தன்னை நேசிக்காத ஒருவனால் எப்படி பிறரை நேசிக்க முடியும்? தன் மீது அன்பு செலுத்தாத ஒருத்தனால் எப்படி பிறருக்கு அன்பு செலுத்த முடியும்? நம்முடைய உறவுகள் நமக்காக உழைக்குது நினைச்சு பார்க்காத ஒருத்தனுக்காக பிறருடைய உழைப்பை பற்றி எப்படி பாராட்ட முடியும்? இந்த கையை எனக்காக உதவி செய்து கொண்டு போறாருலாம் செக் பண்றாங்க. நம்ம எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்கார பத்தி பக்கத்து போங்களா கூட வேலை பார்க்கிறவங்களோட பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. நல்ல மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருக்கும் அன்புடன் ஆசீர்வதித்து உங்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்க வாழ்த்துகிறேன். பெருமை எடுக்கிற மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க எப்படி அமைச்சுக்கணும்? ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கணும்னா, அவன் பிறந்த ஊரும் அவன் பிறந்த நாடும் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்களும் பெருமை கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்போது அதே உனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நீ படித்த பள்ளிக்கும் இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்குமே பெருமை தரக்கூடியதா இருக்கும். தொடர்ந்து நல்ல எண்ணத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பழகிட்டீங்கன்னாக்க உங்களோட வாழ்க்கை எப்பயுமே சிறப்பா இருக்கும். அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. நாம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி விடுகிறோம். நம்ம என்ன சிந்திச்சுக்கிட்டே இருக்குமோ அதுவாகவே நாம் மாறி விடுகிறோம். நம்முடைய நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை சிந்தித்து நீங்கள் வெற்றி அடைய வேண்டும்.